ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டி ரெசிபி. வீட்டிலையே எப்படி லிப் பாம் தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இயற்கையான பொருட்களை வச்சு எப்படி செய்யறது, அதுவும் 5 நிமிஷத்துக்குள்ளேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த லிப் பாம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது கருமையான உதடுகள், அப்புறம் இந்த சாப்ட் லிப்ஸ் இருக்கும், அதாவது வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் அந்த உதடுகள், அதுமாதிரி திட்டு திட்டாக கருமை இருக்கும் அந்த உதடுகள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உதடுகள் அழகாக இருந்தாலும் அதை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்கும் இந்த லிப் பாம் ரொம்பவே உதவி புரியும். சாஃப்ட் அண்ட் பிங்க் லிப்ஸ் கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவி புரியும். இதை நீங்கள் ஒரு வாரம் யூஸ் பண்ணும்போதே, ஒரு வாரத்திலேருந்து 10 நாளுக்குள்ளே நல்ல வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். இந்த லிப் பாம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய், இது ரெண்டையுமே யூஸ் பண்ணியிருக்கேன். விளக்கெண்ணெய் இது ஒரு க்ளாஸி எஃபெக்ட் இருக்கும் இந்த லிப் பாம், அதுக்கு தான் சேர்க்குறோம். அதே மாதிரி ஷியா பட்டர் சேர்த்துருக்கேன், பீஸ்வாக்ஸ் சேர்த்துருக்கேன், செம்பருத்தி பூவுடைய பொடி, அப்புறம் ரோஜா இதழ்களுடைய பொடி. செம்பருத்தி இதழ்களுடைய பொடி உங்களுடைய உதடுகளை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்கும் உதவி புரியும். ரோஜா இதழ்களுடைய பொடி உதடுகளை மிருதுவாக வச்சுக்கிறதுக்கும் கருமையை போக்குறதுக்கும் ரொம்பவே உதவி புரியும். இந்த பொடிகளை வாங்கும்போது ஆர்கானிக் பொடியாக வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். லிப் பாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம ஷியா பட்டரும் பீஸ்வாக்ஸும் மெல்ட் பண்ண போகிறோம். ஒரு கெட்டிலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது மேலே ஒரு கிண்ணத்தை வைக்கிறேன். அடுப்பு மேலே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் பீஸ்வாக்ஸும் ஷியா பட்டரும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த தண்ணி கொதித்து அந்த ஆவியில் வர அந்த வெப்பத்தில் தான் இந்த பீஸ்வாக்ஸும் ஷியா பட்டரும் மெல்ட் ஆகும். நம்ம 1 டீஸ்பூன் அளவு தான் ரெண்டுமே சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும். 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே மெல்ட் ஆகிடும். இப்போ கம்ப்ளீட்டாக அது மெல்ட் ஆகிடுச்சு. அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் விளக்கெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா கொஞ்சம் குயிக்காக கலந்து விடுங்க, இல்லைன்னா பட்ரு இறுகிடும். அதுக்கப்புறம் ரோஜா இதழ் பொடியும் செம்பருத்தி பொடியும் சேர்த்து அதையும் உடனே நல்லா கலக்கி விடணும். கலந்து விட்டுட்டு நல்லா கலந்த உடனே அதை எடுத்து ஒரு சின்ன ஒரு டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம்னா அந்த பட்டர் நல்லா இறுகிடும். இதை மாதிரி இருக்கும். இப்போ சூப்பரான லிப் பாம் தயாராகிடுச்சு. இப்போது பாருங்கள், அதை நான் என் குழந்தை கையில் பூசி காமிக்கிறேன். அந்த ஒரு க்ளாஸி எஃபெக்ட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். 10 நாளில் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த லிப் பாமை நான் என்னுடைய மகளுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். அவளுக்கு 11 வயசு ஆகுது. நல்ல டிஃப்ரென்ஸ் எனக்கு ஒரு வாரத்துலேயே தெரிஞ்சுது. அதனால தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய விரலை ஈரப்பதம் இல்லாமல் க்ளீனான உங்களுடைய விரலை வச்சு எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணும்போது ஷெல்ஃப் லைஃப் உங்களுக்கு அதிகமாகவே வரும். நான் 5 மாதம் வரை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதோடைய ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பாதுகாப்பான ஆரோக்கியமான இயற்கை பொருட்களை வச்சு செஞ்சுருக்கிற லிப் பாமை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.